அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள், கடன்கள், இது எல்லாத்தையுமே நீக்கி உங்களுக்கு செல்வத்தை, பணத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல். உங்களை எவ்வளவு ஏழ்மையில நீங்க வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டத்துல நீங்க ரொம்ப ரொம்ப அடிமட்ட கஷ்டத்துல நீங்க இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடினால் உங்களை செல்வந்தராக மாற்ற முடியும். அந்த அல்லாஹுடைய நாட்டத்தை நாம, அல்லாஹுடைய பொருத்தத்தை நாம பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் இது. நம்ம சில விஷயம் ஆசைப்படுவோம், சில பொருள் மேல நமக்கு ஒரு ஆசை இருக்கும். பணம் இல்லாததால் நம்மளால அதை வாங்க முடியாம இருக்கும். அது ரொம்ப பெரிய விலையில இருக்காது, ஆனா நம்ம கிட்ட அதுக்கான சோர்ஸ் இருக்காது. இல்லை நம்ம கிட்ட இருக்கிற பணம் ரொம்பவும் கம்மியா இருக்கும்பொழுது அவ்வளோ காசு கொடுத்து போய் அந்த பொருளை வாங்கினா நாளைக்கு நம்ம கிட்ட இல்லாம போயிருமே அப்படின்னு நம்மளே நிறைய நேரத்துல நம்ம யோசிச்சிருப்போம். நம்ம ஒரு ட்ரெஸ்ஸே சரி, ஒரு நல்ல ஒரு மாடலா புதுசா வர ஒரு ட்ரெஸ் மேல ஒரு ஆசைப்பட்டிருப்போம். நல்லா கிராண்டா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அதோட ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது நமக்கு அவ்வளோ காசு கொடுத்து நம்ம அதை வாங்கலாமா? அது அதுக்குள்ள காசு போட்டுட்டா நம்மகிட்ட எதுவுமே இருக்காதே. அதே மாதிரி மற்ற பொருட்கள் மேலே நம்ம ஆசைப்பட்டிருப்போம். காசு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக நாம் அதை கைவிட்டிருப்போம். ரொம்ப பிடிச்ச ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட காரணம் நம்ம கிட்ட பணம் இல்லாத ஒரு விஷயம்தான். பணத்துல பறக்கத்து இல்லாம இருக்கு. எல்லார்கிட்டயுமே பணம் இருக்கு, ஆனா அது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. சில பேர்கிட்ட கம்மியா இருக்கும், சில பேர்கிட்ட அதிகமா இருக்கு. அந்த எண்ணிக்கை தான், அந்த நோட்டுடைய எண்ணிக்கை தான் நம்ம கிட்ட ஒரு பிரச்சனையில இருக்கு. பணம் மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்ல வரல, ஆனா இந்த உலக வாழ்க்கைக்கு பணம் ஒரு இன்றியமையாத ஒன்றா இருக்கு. பணம் இருந்தாதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மரியாதை கூட நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா இந்த பணம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு மரியாதை நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்மள ஒரு ஏளனமானமா ஒரு பார்வையாச்சும் நம்ம கிட்ட இருக்கும். வார்த்தைகள் வரலனா கூட அந்த பார்வைகளே 1000 வார்த்தைகளுக்கு சமமா தெரியும். நம்மளுடைய அன்றாட தேவைகளை, நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய கனவுகளை நிறைவேற்றிக்க பணம் இன்றியமையாததா இருக்கு. இந்த பணத்துல அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத்தை செய்யணும். சில பேர்கிட்ட அதிகம் பணம் இருக்கும், ஆனா அது எல்லாமே தண்ணி மாதிரி செலவாகும். காரணம், அந்த பணத்துல அல்லாஹுடைய பரக்கத், அபிவிருத்தி அல்லாஹ் ஏற்படுத்தி தரல. அல்லாஹுடைய ரஹமத், பரக்கத் எதுவுமே அந்த பணத்துல இல்லாதனாலதான் அப்படி இருக்கு. சில பேர்கிட்ட கம்மியா இருக்கும், ஆனா அந்த கம்மி காசு அவங்க வாழ்க்கைக்கு போதுமானதா இருக்கும், குடும்பத்துக்கு தேவையானதா இருக்கும், எல்லாத்தையுமே அவங்க பெற்றுப்பாங்க பணத்தை கொண்டு. அல்லாஹால அதுல பரக்கத்தை ஏற்படுத்துறான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலின் மூலம், இந்த அமலை நீங்க செய்யறதன் மூலம் உங்களுக்கு அல்லாஹு தாலா உடனடியாகவே பலன் கிடைக்கும். நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை, ஆசைப்பட்ட பொருளை உங்களால வாங்கி கொள்ள முடியும். கடன்ல ரொம்பவும் சூழ்ந்து நெருக்கடியான கடன், கோடி கடன்ல இருந்தாலும் சரி, அந்த கடன் பிரச்சனைய அல்லாஹு தாலா நீக்கி இனிமே அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாத அளவுக்கு பண பிரச்சனையே இல்லாம ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்க நைட் படுக்கும் பொழுது இந்த ஒரு அமலை இரவுல நீங்க செய்யலாம். இது நீங்க இஷா தொழுகைக்கு பின்னாடியும் செய்யலாம், இல்ல நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்க இதை ஓதலாம். நீங்க ஓதிட்டு படுங்க. மறுநாளே உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி தெரியும். உங்களுக்கு பண பிரச்சனையில நீங்க சிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதை ஓதிட்டு படுத்து பாருங்க. மறுநாள் அந்த பண பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷனும் அல்லாஹ்தாலா ஏற்படுத்தி தருவான். அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வை, நீங்க ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்கன்னாலும் சரி, அதற்கான பொருள் ஈட்டுறதுக்கான ஒரு வழியை அல்லாஹ்தாலா உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுவோம். நீங்களே உணர்வீங்க, எப்படி இப்படி நடந்துச்சு, என்கிட்ட இல்லாம இருந்தது, எப்படி இது இப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு அல்லாஹ் தான் உதவி இருக்காங்கிற விஷயத்த உங்க கல்வில உங்களுக்கு தன்னால உணர வகையில இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒரு நம்பிக்கை வச்சு ஓதி பாருங்க. இப்போ அந்த அமல் என்ன, இது எப்படி ஓதணும், எத்தனை முறை ஓதணும் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சூரா புக்கான் 44வது சூரா, எத்தனாவது ஜூஸ் அப்படின்னா 25வது ஜூஸ்ல 44வது சூறாவா இருக்கக்கூடிய சூரா துஹான ஒரு முறை நீங்க ஓதுங்க. இதுல மொத்தம் 59 ஆயத்துக்கள் இருக்கு. இந்த சூறா எதை பத்தின சூறா அப்படின்னா, நம்பாம அல்லாஹுவையும்
அவனுடைய தூதரையும் அல்லாஹால இறுக்கி அருளப்பட்ட இந்த ஒரு அற்புதமான ஒரு குரானையும் நம்பாம காஃபிரா வாழக்கூடியவர்களை, அல்லாஹ் நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்க, அவங்கள பத்தியும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டை, தண்டனைகளை பத்தியும் சொல்லக்கூடிய ஒரு சூறா இது. இதை உங்களால முடிஞ்சா தமிழ்ல கூட நீங்க ஓதலாம். அரபு ஓத தெரியாதவங்க தமிழ்லையும் இதை நீங்க ஓதி பார்க்கலாம். அதனுடைய அர்த்தத்தை கூட ஓதணும். அது இன்னும் நமக்கு நல்ல பெனிஃபிட் தான். அரபை நம்ம ஓதும் பொழுது நமக்கு அர்த்தம் தெரியாம நம்ம ஓதுறோம். அப்படியே தமிழ்ல நீங்க ஓதிட்டே வாங்கினேன், அதோடைய அர்த்தம் நமக்கு புரியும் பொழுது நம்ம கல்வியில சீக்கிரமே நின்றுக்கும். இந்த விஷயம் நமக்கு சரி, நம்ம இப்படி செய்யக்கூடாது, இப்படி இருந்தா தப்பு, எல்லாம் நம்ம தண்டிப்பா, இந்த விஷயங்கள்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு நம்மளே உணர்ற வகையில இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்க இதை ஓதுங்க. சூரா துக்கான ஒரு முறை ஓதுங்க. அது ஓதுனதுக்கு அப்புறம் இந்த ஒரு துவா, அதாவது இந்த ஒரு செலவாத்தை 100 முறை நீங்க ஓதுங்க. அது என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம சல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ சல்லிம். அல்லாஹும்ம சல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ சல்லிம் அப்படின்னு 100 முறை இந்த செலவாத்தை 100 முறை நீங்க ஓதுங்க. இது ஓதுனதுக்கு அப்புறம் இந்த ஒரு துவாவை 100 முறை ஓதுங்க. அது என்ன துவா அப்படின்னா, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர் அப்படிங்கிறத 100 முறை ஓதுங்க. இது ஓதுனதுக்கு அப்புறம் இந்த ஒரு துவா 100 முறை ஓதுங்க. யா ஹய்யூ யா கையூமு பி ரஹ்மதிக அஸ்தகீஸ். யா ஹய்யூ யா கையூமு பி ரஹ்மதிக அஸ்தகீஸ் 100 முறை ஓதுங்க. மொத்தம் சூரா துக்கான் ஒரு முறை, சலவாத் 100 முறை, அடுத்து ஒரு துவா 100 முறை, அதுக்கப்புறம் அல்லாஹுடைய திருநாமம் பொருந்திய இந்த ஒரு துவா 100 முறை ஓதுங்க. இதுல அல்லாஹுடைய திருநாமம் யா ஹய்யூ யா கையூமு, என்றும் நிலைத்திருப்பவன், என்றும் உயிர் வாழ்பவன் யாரு? இந்த ரப்பு மட்டும்தான். அல்லாஹுடைய திருநாமங்கள் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு துவா இது. பொதுவாகவே நாம் அல்லாஹுடைய திருநாமம் அஸ்மால் ஹுஸ்னால இருக்கக்கூடிய எந்த பேரை ஓதி நம்ம துவா கேட்டாலும் சரி, நம்மளுடைய துவா எந்த ஒரு நாட்டத்துக்காக எந்த ஒரு நோக்கத்தோடு நம்ம ஓதுறோமோ இந்த விஷயம் நடக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இந்த அஸ்மால் ஹுஸ்னா. அதுல நீங்க ஒருத்தர தமிழ் அர்த்தத்தை படிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒவ்வொருக்குமே இருக்கு. நீங்க குழந்தை பாக்கியத்துக்காகவும் சரி, அதற்காக வார்த்தைகளும் அதுல இருக்கு. திருமணம் நடக்கணும், நல்ல தொழில் வேணும், வருமானம் பெருகணும், என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படணும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், எனக்கு பொறுமை வேணும், எனக்கு சபர் செய்யறதுக்கான அந்த உதவி அல்லாஹ் தரணும். அல்லாஹ் அனைத்தையும் கேட்கக்கூடியவன், அனைத்தையும் பார்க்கக்கூடியவன், எல்லாமே இருக்கு. அல்லாஹுடைய குண அதிசயங்களை போற்றி புகழும் வகையில இருக்கக்கூடியது அஸ்மால் ஹுஸ்னா. அதுல ஒரு பேர் யா ஹையூ யா கையூம். இது 2 பேருமே அல்லாஹுடைய திருநாமம் தான். இந்த திருநாமத்தையும் நம்ம ஓதிட்டு மனசுல நியத்தை வச்சுக்கோங்க. யா அல்லாஹ், எனக்கு இந்த பண பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த பண தேவை இருக்கு, கடன் எனக்கு நீங்கணும், நான் இந்த பொருள் மேல ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கேன், எனக்கு ரொம்ப விருப்பம். 4 பேர்கிட்ட காட்டி பெருமடிக்கணுங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடாது. ஆனா எனக்கு இந்த ஒரு பொருள் மேல ஒரு ஆசை, நான் வந்து 4 பேர்கிட்ட காட்டி நான் வந்து இதா காட்டிக்கணும், பெருசா காட்டிக்கணுங்கிறதுக்காக இல்லை. எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு இந்த ஒரு விஷயத்து மேல எனக்கு ஒரு ஆசை. நான் சீக்கிரமே சொந்தமா வீடுன்னு கட்டி நல்ல விதமா வாழணும்னு ஆசை. எனக்கு கார் வாங்கணும்னு ஆசை, எனக்கு பைக் வாங்கணும்னு ஆசை, எனக்கு ரொம்ப பிராண்டடான ஒரு நல்ல குவாலிட்டியான ஹை குவாலிட்டியான ஒரு ஃபோன் வாங்கணும்னு ஆசை. எந்த ஒரு விஷயமும் யாரும் பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு, யாரும் பார்த்து அப்படியே ஏங்குற அளவுக்கு நான் வந்து இதா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் இல்லை. ஆனா எனக்கு இந்த ஒரு பொருள் மேல ஆசை, எனக்கு இந்த ஒரு விஷயம் இருந்தா என் வாழ்க்கை நல்ல விதமா இருக்கும், எனக்கு இந்த கடனை நீக்கி யாரப்பே, பிரச்சனைகளை நீக்கி யாரா அப்படின்னு மனசுல நீங்க அதை வச்சுக்கிட்டு இந்த இரவு நீங்க இதை ஓதுங்க. நாளைக்கே உங்களுக்கு அந்த பண பிரச்சனை அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாம அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவான். இன்ஷா அல்லாஹ் நீங்க ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு விரைவிலேயே கிடைக்கும். எவ்வளவு ஏழ்மையில நீங்க இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடினால் உங்களை உச்சத்துக்கு கொண்டு வருவான். அல்லாஹ் கொடுக்கவும் செய்வான், எடுக்கவும் செய்வான். நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளை பார்ப்பான். அதை கொண்டுதான் அதை அப்படியே நம்ம கண்டினியூ ஆகுறதும் இல்லை அதை எடுக்கிறதும். நம்ம 4 பேர்கிட்ட காட்டி பெருமடிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயம் செஞ்சா கண்டிப்பா அல்லாஹ் தஆலா அதை
கொடுத்த வேகத்துல எடுத்துருவான். நமக்கு கொடுக்கறதுல 4 பேருக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தர்மம், நம்மளால எவ்வளவு முடியுதோ கம்மியாவாச்சும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம தர்மம் செய்யக்கூடியவங்களா இருந்தா மேலும் மேலும் அல்லாஹ் தாலா நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். இன்ஷா அல்லாஹ். இது ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமல். மறுபடியும் ஒரு முறை சொல்றேன். சூரா துகான் ஒரு முறை, ஸலவாத் 100 முறை, அதுக்கப்புறம் துவா ஹஸ்பி அல்லாஹ்ன்னு தொடங்கக்கூடிய அந்த ஒரு துவா 100 முறை, அடுத்து யா ஹய்யூ யா கய்யூம் அப்படின்னு தொடங்கக்கூடிய அல்லாஹ் திருநாமம் கொண்டுள்ள அந்த ஒரு துவா 100 முறை. அல்லாஹ்வே போதுமானவன், எல்லாத்துக்குமே அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன். அவனே இந்த விஷயத்துல இருந்து எனக்கு நீக்கி என்னை நல்ல விதமாக்குவான். நான் ஆசைப்படுற விஷயத்த என் ரப்ப எனக்கு கொடுப்பான் அப்படிங்கிறத மனதார நினைச்சு ஓதி பாருங்க. கண்டிப்பா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. இனிமே இந்த ஒரு அமலை நம்ம கைவிடவே கூடாது, எப்பவுமே நம்ம வாழ்க்கையில இறுக்கி பிடிச்சுக்கணும் அப்படின்னு நீங்களே நினைச்சு ஆச்சரியப்பட்டு சொல்லுவீங்க. இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதனால ஓதி மற்றவங்களும் பயன் பெற்றாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலிய அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான். இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கை வச்சு ஓதி பாருங்க. எந்த ஒரு அமல் செய்யறதா இருந்தாலும் சரி, நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம நம்பி செஞ்சா கண்டிப்பா அல்லாஹ் தாலா நமக்கு கொடுப்பான். நம்ம ஒரு செய்வானா மாட்டானா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு நம்ம செய்யறதுல எந்த ஒரு பலனும் கிடைக்காது. இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கை வச்சு ஓதி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.